மதுரை மீனாட்சி அம்மனோட சித்திரை திருவிழா ஏப்ரல் 19 இன்னைக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமா ஆரம்பிச்சிருச்சுங்க. மே மாதம் 5ஆம் தேதி வரையும் பிரம்மாண்டமா சித்திரை திருவிழா நடக்க போகுது. தாய் மீனாட்சியோட பட்டாபிஷேகம் ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோலாகலமா நடக்க போகுது. திருமணம் முடிஞ்ச கையோட அந்த சந்தோஷத்துல 2 பேரும் தேருல அமர்ந்து மக்களை ஆசீர்வாதம் பண்ண வரக்கூடிய அந்த தேரோட்டம் ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை நடக்க போகுது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயங்கர பிரம்மாண்டமா கோலாகலமா நடக்க போகுது. இன்னைக்கு கொடியேற்றம் முடிஞ்சதும் மாலை 7 மணிக்கு மேல சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனோட கற்பக விருட்ச வாகனத்திலும் தாய் மீனாட்சி சிம்ம வாகனத்திலும் வலம் வர போறாங்க. கற்பக விருட்சம் நம்ம கேட்கறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி கற்பக விருட்ச வாகனத்துல வரக்கூடிய சுந்தரேஸ்வரர் தன்னோட பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கேட்ட வரம் கிடைச்சிருச்சு, செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்துல ஆடக்கூடாது. ஆணவத்தை அடக்கி மனதை பக்குவம் படுத்துறதுக்காக பின்னாடியே மீனாட்சி அம்மன் சிம்ம வாகனத்துல வருவாங்க. சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி தாயையும் வழிபடுறதுக்கு மதுரைக்கு வாங்க. இந்த தகவலை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அன்பு வச்ச மகராசி